மறுமை வராது என்று யாருமே சொல்லல. சஹாபாக்கெல்லாம் மறுமை வரும்னு நம்பினாங்க. ஏன் அல்லாஹ் அடையாளத்தை போட்டான் தெரியுமா? இந்த அடையாளங்கள் தெரிகிற நேரம் எங்க ஈமான் உறுதியாகிறது. ஓஹோ, மறுமைக்கு நெருங்கிட்டமே, பெருமானார் சொன்ன மாதிரி நடக்குதே, எங்களை மறுபடி உஷார்படுத்துவதற்கு தான் இதை சொன்னார்கள். இன்றைக்கு இந்த உம்மத்தின் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிரியாவை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ், எத்தனையோ சிரியாவுல யுத்தம் நடந்துச்சு, இதுவும் அதுல ஒன்றா இருக்கலாமே, அதையே சேர்த்து பேசுறாங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தம் மறுமை நாளைக்குரிய அடையாளமாக இருக்கலாம் என்று பேசுவதில் என்ன தப்பு இருக்குது? மூமின்கள் உணர்வு பெறுவாங்களே, சில வேளை அது இதா இருந்தால். அதனால முதலாவதாக அந்த விமர்சனத்துக்கு நான் பதிலை பதிவு செய்கிறேன். இதை கவனித்து பார்க்கணும். பெருமானார் மறுமை அடையாளம் என்று ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், டைரக்டா மறுமை வரும் என்று மறுமைக்கு புற உள்ள விஷயத்தை சொல்லலாம். அடையாளங்களை கவனிப்பதற்கும் அதையெல்லாம் பார்ப்பதற்கும் உணர்வு பூர்வமாக நடப்பதற்கும் தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இதை சொல்லி தருகிறது. இது முதல் அம்சம். அடுத்த அம்சம் என்னன்னா, இஸ்லாம் நமக்கு ஈமான தர்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. இஸ்லாத்துக்குள்ள என்ன பாக்குறேன்னா, அல்லாஹ் நேரடியா வந்து நான் அல்லாஹ் பாருங்க அப்படின்னு காட்ட மாட்டான். இல்ல ஒரு மலக்குமார்களை வச்சு, இந்த மலக்குமார்கள் அங்கெல்லாம் சுத்தி திரியுறாங்க, கண்ணுக்கு தெரியுறாங்க, அது ஒரு மலக்கு, அது ஒரு மலக்கு, அப்படி காட்ட மாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஈமானை தருவதற்கு சில அடையாளங்களை வைப்பான், சில சயின்ஸ், சில ஆதாரங்களை வைப்பான். இதை வைத்துத்தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அல்லாஹ்வை நம்பணும், மறுமையினால நம்பணும், மலக்குமார்கள் நம்பணும். இதுக்கெல்லாம் நேரடி அல்லாஹ் காட்ட மாட்டான். ஓ 7 வானத்திலிருந்து குர்ஆன் இறங்குது, ரமலான்ல பாருங்க, மேல இருந்து வருகுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டாந்து பெரிய பள்ளிவாசல கொடுக்கிறாரு, காபத்துல்லாஹ் கொடுக்கிறாருன்னு பார்க்க மாட்டீங்க. அப்படி எந்த அதிசயத்தையும் அல்லாஹ்